Hello students, some basic function Z transform பத்தி இப்ப நடத்திட்டு இருக்கேன். இது அதில் இருக்கக்கூடிய third part. Some importance formula பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். Z transform of 1 by n log of z by z minus 1. அடுத்தது Z transform of 1 by n plus 1 z into log of z by z minus 1. Z transform of 1 by n plus 2 z square log of z by z minus 1 minus z. இந்த ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கணும். ஒன்று மட்டும் இப்போ 1 by n-க்கான z transform ஃபார்முலா log of z by z minus 1. இப்போ அடுத்தது 1 by n plus 1க்கு என்ன பண்ணணும்? இது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு z-ஆல மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே போதும். z by z minus 1. அப்போ அடுத்தது 1 by n plus 2க்கு ஒரு z ஸ்கொயர்னு ஒரு z ஸ்கொயர் log of z by z minus 1 லாஸ்ட் ஒரு மைனஸ் z. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? log of z by z minus 1 அது வந்து 1 by n-க்கு. ஒரு z-ஆல ஃப்ரண்ட்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா அது 1 by n plus 1க்கு. அடுத்தது ஒரு z ஸ்கொயர் log of z by z minus 1 மைனஸ் z. இந்த மூணு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி 8 மார்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வரும். கிட்டத்தட்ட 95% இந்த மாடலில் ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே ரெகுலராக கேட்டிருக்கிறாங்க. அதனால் Z ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் ஒரு 8 மார்க் ஏதாவது நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த டாபிக் வந்து சஜஷன் பண்ணுவேன். 1 by n, 1 by n plus 1, 1 by n plus 2 இந்த மூணு ஃபார்முலாவும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே போதும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். Before that, partial fraction method பத்தி தெரியுது. partial fractionல இருக்கக்கூடிய type 1 method. partial fractions பத்தி inverse Z transformல நான் டீடைலா சொல்றேன். இதுல பெரும்பாலும் type 1 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். Z transformல type 1 partial fraction தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன சார் type 1னா இது ஒரு partial fraction இந்த ஃபார்மேட்ல வரும்போது 1 இதனுடைய பவர் 1 இதனுடைய பவர் 1 partial fraction fractionனா தனித்தனியா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். மல்டிபிகேஷன்ல நீங்க x minus a x minus b மல்டிபிகேஷன்ல இருக்கிறத இந்த ரெண்டு பேரை தனித்தனியாக பிரிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன். தனித்தனியாக பிரித்தல். புரியுதுங்களா? மல்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேர்மை அடிஷனில் மாற்றுறதுக்கு பேர் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் a by x minus a plus b by x minus bன்னு வந்து எழுதலாம். இப்போ அடுத்தது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? எப்படி எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிஃபிகேஷன். இந்த x minus b ஏவை கூட பெருக்கணும், இந்த x minus ஏவை b கூட பெருக்கணும், காமனா x minus a x minus b. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இதில் டினாமினேட்டர் கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? x minus a x minus b இந்த ரெண்டு பக்கமும் வந்து கேன்சல் அவுட் ஆகும். அப்போ px equal a into x minus b plus b into x minus a. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் p of x is some function of x x minus a x minus b equal a by x minus a plus b by x minus b. இது ஃபைனலாக எப்படி வரும்னா p of x equal x minus b ஏக்கு பக்கத்தில் எழுதிக்கிட்டா போதும், b வந்து pக்கு பக்கத்தில் x minus a-வை எழுதிக்கிட்டாரு. அப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். சரியா? a-யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், b-யோட மதிப்பை கண்டுபிடிச்சி அது இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இதுதான் வந்து இது பேர் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். Find the Z transform of Fn 2n plus 3 by n plus 1 into n plus 2. அல்லது இது வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்கிறது. இந்த ப்ராப்ளம் வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். இதே ப்ராப்ளத்தை find the Z transform of 2n plus 3 by n plus 1 into n plus 2ன்னு வந்து எழுதலாம். அப்போ given Fn 2n plus 3 by n plus 1 into n plus 2. இப்போ இது மல்டிஃபிகேஷனில் இருக்குது. n plus 1 into n plus 2 மல்டிஃபிகேஷனில் இருக்கிறது அடிஷனில் மாற்றணும். a by n plus 1 plus b by n plus 2. இந்த ஃப்ராக்ஷனுக்கு மேலே வந்து a, இந்த ஃப்ராக்ஷனுக்கு மேலே வந்து b. இப்போ என்னுடைய ஜாப் வந்து a-னுடைய வேல்யூ என்ன, b-னுடைய வேல்யூ என்னன்றது வந்து கண்டுபிடிக்கணும். a-னுடைய வேல்யூ அடுத்தது b-னுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்.
இப்போ 2n + 3 ஏவுக்கு பக்கத்தில் வந்து n + 2 பிக்கு பக்கத்தில் n + 1 இது எப்படி வந்ததுன்னு இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாற்றி எழுதிட்டு போய் ஏவுக்கு பக்கத்தில் n + 2 பிக்கு பக்கத்தில் n + 1. இப்போ நான் முதல்ல ஏனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறேன்னு எடுத்துப்போம். அப்போ பிஏ 0 ஆக்கணும். பிஏ 0 ஆக்கணும்னா இங்கே என்னக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்னா இந்த இடம் வந்து 0வாக மாறும். இங்கே n + 1ன்னு இருக்குது. இதனுடைய வேல்யூ 0வாக மாறணும்னா என்னக்கு மதிப்பு என்னன்னு தரணும், -1ன்னு தரணும். put n = -1 on both sides. ரெண்டு சைடு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே n இருக்க வேண்டிய இடத்துல -1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது -2 + 3 b னுடைய வேல்யூ என்ன ஆகும் ப்ளஸ் b × 0. என்னுடைய மதிப்பு -1 -1 + 1 ஆட் பண்ணும்போது 0 b × 0. அதனால் அந்த டேர்ம் நான் எழுதலை. இங்கே -1 + 2 கூட ஆட் பண்ணும்போது 1, ஏனுடைய வேல்யூ 1. அப்போ ஏனுடைய வேல்யூ a = 1. இதே மாதிரி இப்போ நீங்கள் எதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா பிஏ வந்து கண்டுபிடிக்கணும். பிஏ கண்டுபிடிக்கணும்னா எதை வந்து 0 ஆக்கணும், ஏ வந்து 0 ஆக்கணும். ஏ வந்து எப்படி 0 ஆகும், இப்போ ஏவுக்கு பக்கத்தில் n + 2 இருக்கா, இந்த n + 2 டேர்ம் வந்து 0வாக மாறணும். n + 2 goes to 0. அப்போ என்னக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்னா -2. put n = -2 on both sides. இப்போ இந்த இடத்துல என்னுடைய மதிப்பு -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது -4 -4 + 3 -4 + 3 a × 0ன்னு வரும். அதை நம்ம விட்டுடலாம். b -2 + 1 உடைய மதிப்பு வந்து b × -1. -4 + 3 ஆட் பண்ணால் -1, இது -b கேன்சல், b னுடைய வேல்யூ வந்து 1. என்னுடைய மதிப்பு -1ன்னு இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்னுடைய மதிப்பு -2ன்னு இதே ஈக்குவேஷனில் ரெண்டு சைடும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏனுடைய மதிப்பும் b னுடைய மதிப்பும் கிடைச்சிடும். For 2n + 3 by n + 1 × n + 2. So just now we got a உடைய வேல்யூ 1, b னுடைய வேல்யூ 1. அதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 1/n + 1 by 1/n + 2. இப்போ அது ரெண்டு பேரும் ஒட்டிட்டு இருந்த ரெண்டு பேரை தனித்தனியாக பிரிச்சிட்டோம். எதுக்காக இது மாதிரி தனியாக பிரிச்சோம்னா அப்போ தான் நீங்கள் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம். Z ட்ரான்ஸ்ஃபார்ம் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி சேஸ் தட் அடிஷனுக்கு தான் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. xn + b yn இது மாதிரி ரெண்டு சீக்வன்ஸ் இதுக்கான Z ட்ரான்ஸ்ஃபார்ம் இண்டிவிஜுவலாக Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் xn + b Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் yn. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எந்தெந்த ஃபார்முலா தரணும், 1/n + 1க்கான Z ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ, 1/n + 2 இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி ஞாபகத்தில் வச்சுருக்கணுன்றது நான் சொல்லியிருக்கிறேன். Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n + 1 உடைய வேல்யூ z × log of z/z - 1. 1/n + 2க்கு z² log of z/z - 1. இதாக கூட ஒரு z இருக்கீங்க, இந்த -z மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. இப்போ இது என்ன பண்ணலாம், Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n + 1க்கு தனியாக, அடுத்தது 1/n + 2க்கு தனியாக வந்து பிரிச்சிட்டோம். டைரெக்டாக வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். z × log of z/z - 1, z² log of z/z - 1 -z. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இதுலேயும் log z/z - 1 இருக்குது, இதுலேயும் log of z/z - 1 இருக்குது. இது ரெண்டுத்துலேருந்து இது காமனாக வெளியே எடுத்துலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா z + z² - z. இதான் ஃபைனல் ஆன்சர். இதே மாடல் இன்னொரு ப்ராப்ளம், ஃபைண்ட் த Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் Fn. இப்போ போன ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன வித்தியாசம், இந்த மேலே நியூமரேட்டர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் வந்துருந்தது. ஆனால் இந்த இடத்துல இப்போ என்ன வந்துன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 வந்திருக்கு. அதனால் நீங்கள் ப்ராப்ளத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த எண்ணுடைய மதிப்பை சப்ஸ்டிட் பண்ண முடியும், ஒன்றுனே வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கா, 1/n + 1, 1/n + 2. இது ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். a/n + 1 + b/n + 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஏவை வந்து இந்த இடத்துல எடுத்துணும் n + 2 b × n + 1. இப்போ வழக்கமாக பண்ணுற மாதிரி இப்போ முதல்ல b-ஐ 0 ஆக்கணும், ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். b-ஐ 0 ஆக்கணும்னா என்னுடைய மதிப்பு -1. ஏற்கனவே சொல்லி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னன்ற டேர்மே இல்லை, அதனால் 1 என்ன பண்ணணும், 1ன்னு எழுதணும். போன ப்ராப்ளத்தில் வேல்யூ இருந்தது, அதனால் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை, அதனால் கான்ஸ்டன்ட் டேர்மு நீங்கள் கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லைன்னா n டேர்ம்ஸ் இல்லைன்னு அர்த்தம். -1க்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 1, ஏனுடைய வேல்யூ a = 1. அடுத்தது
என்னுடைய மதிப்பு -2 -2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இது வந்து 0 ஆகும். b into -2 + 1 வந்து -1. இப்போ b னுடைய வேல்யூ வந்து -1. இந்த 1 வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன் மெயின்டைன் ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 மட்டும்தான் இருக்குது, இங்கே n கிடையாது, அதனால அதை அப்படியே எழுதணும். இந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா எல்லாம் ரெண்டு சைடை மைனஸால் மல்டிபிகேஷன் பண்ணும்போது இது -1 மாறும், -1 வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் பின்னு வந்து கிடைக்கும். ஏனுடைய வேல்யூ 1, பியினுடைய வேல்யூ -1. 1/n+1 1/n+2 சப்ஸ்டியூஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அடுத்தது ரெண்டு சைடு வந்து z transform, applying the z transform on both sides. They know that formula. Then direct substitution, the z transform வந்து 1/n+1 க்கு தனியா 1/n+2 க்கு தனியா வந்து அப்ளை பண்ணணும். Then போன ப்ராப்ளம் மாதிரி எதிரே log of z by z minus 1 காமனா வெளியே எடுத்துட்டீங்க. z minus z square log of z by z minus 1 plus z. எப்படி சார் இந்த plus z வருதுன்னா மைனஸ் ஆல் பெருக்கும்போது இந்த மைனஸ் z என்னவா மாறும், plus z மாறும். இப்போ வேணா உங்களுக்கு மல்டிபிகேஷன் மைனஸ் ஆஃப் z ஸ்கொயர் log of z by z minus 1 minus z. மைனஸ் ஆல் பெருக்கு மைனஸ் z ஸ்கொயர் plus z. இந்த வேல்யூ தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கு. இந்த ரெண்டு டேர்மும் இப்படி தான் மைனஸ் ஆல் பெருக்குறோம். ஏன்னா z transform of 1/n+2 முன்னாடி வந்து மைனஸ் வந்துருக்கு. இதை வந்து மைனஸ் ஆல் மாடிஃபிகேஷன் வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் இஸ் z minus z square log of z by z minus 1 plus z. At the find the z transform of fn n into n minus 2 by n into n plus 1. இது சென்டென்ஸாக இருக்குது. இதே ப்ராப்ளம் வந்து இந்த நோட்டேஷனில் வந்து கேட்கலாம். ஃபைண்ட் த z transform of n minus 2 by n into n plus 1 ரெண்டும் ஒன்று தான். n minus 2 by n into n plus 1 இதை தனித்தனியாக பிரிக்கலாமா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது இந்த சைடில் n plus 1 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நியூமரேட்டர் வந்து ஈக்குவல் n minus 2 equal a into n plus 1 plus b into n. என்னுடைய மதிப்பு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா b வந்து 0 ஆகிடும். இந்த இடத்துல 0, இங்கே n டேர்ம் வந்துருக்கனால நீங்கள் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 minus 2 ஆன்சர் வந்து என்ன -2. இது வந்து ப்ளஸ் b into 0. அதை நான் எழுதுகிற உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் எழுதலை. என்னுடைய மதிப்பு 0, 0 plus 1 வந்து 1. இப்போ ஏனுடைய மதிப்பு வந்து -2. சிமிலர்லி இப்போ ஏ வந்து 0 ஆக்கணும். ஏவை 0 ஆக்கணும்னா என்ன வேல்யூ வந்து தரணும்? ஏவுக்கு பக்கத்தில் n plus 1 இருக்குது. அதை 0 ஆக்கணும்னா என்னுடைய மதிப்பு -1 சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த இடத்துல n minus 2 இருக்குது. இப்போ n இருக்க இடத்துல -1னா -1 -2 b into -1 -1 -2 ஆட் பண்ணிங்கன்னா -3 -b -minus கேன்சல் b-னுடைய வேல்யூ வந்து 3. So we done the partial fraction. A-னுடைய வேல்யூ -2, b-னுடைய வேல்யூ 3. They are directly substituting these values. Then apply the z transform on both sides. Applying the z transform on both sides, do you know this formula that z transform of 1/n equal log of z by z minus 1 1/n plus 1. How we can write easily? By multiplying the pre-multiplying the z into log of z by z minus 1. The z transform goes individually for -2/n, அடுத்தது 3/n plus 1. We take out the constant -2, 3 come outside of the bracket. Then logarithm of 1/n value is log of z by z minus 1, 1/n plus 1 value z into log of z by z minus 1. Here it present the both value log of z by z minus 1, log of z by z minus 1. So we take the commonly the value of log of z by z minus 1. So the resulting output is -2 plus 3z log of z by z minus 1. இது புரியுதா? இது சிம்பிளான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் இப்போ நான் நடத்தின தேர்ட் மாடல் ப்ராப்ளம் மாதிரி தான். இது உங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்?
1 by n into n plus 1 a by n plus b by n plus 1, which implies 1 equal a into n plus 1 plus b into n. இது வந்து இந்த சைடு போயிடும், இது வந்து இங்கே வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா இங்கே என்னங்கிற டேர்மே கிடையாது, ஒன்று நீங்கள் அப்படியே எழுதணும். என்னுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஏனுடைய மதிப்பு வந்து என்ன கிடைக்கும், a ஈக்குவல் 1. என்னுடைய மதிப்பு -1ன்னு கொடுத்தீங்கன்னா பியினுடைய வேல்யூ வந்து என்ன வரும், பியினுடைய வேல்யூ -1ங்கிறது கிடைச்சிடும். நானே சொல்லிட்டேன், ஏனுடைய வேல்யூ 1, பியினுடைய வேல்யூ -1. சப்ஸ்டிட் பண்ணுங்க, z ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு சைடு அப்ளை பண்ணுன்னா ஃபார்முலா வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். 1 - z log of z by z - 1. ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். இது மாதிரி z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் வரும். நான் கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதில் தான் ஏதாவது உங்களுக்கு ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் தான் ஈவன் எக்ஸாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. Thank you so much for your listening.